உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆமே, நீர் எத்தனை நல்லவர், நீ பெரியவர். ஆமே, நீ மாறாதவர். ஆமே, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. சொல்லுமா, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமே, தள்ளப்பட்ட கல் எடுத்து நிறுத்தினீர். ஆமே, ஹல்லேலூயா. சொல்லுமா, தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஆலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, ஆலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, பிரிந்திடாமலே அழைத்துக் கொண்டே பிள்ளையாய் தெரிந்து கொண்டே, பிரிந்திடாமலே அழைத்துக் கொண்டே பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ, இரவும் பகலும் கூட கூட இருந்து நடத்துகின்றீ. கண்ணின் இமை போல காத்து வந்தீ, அழுகு போல் சுமக்கின்றீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, அழுகு போல் சுமக்கின்றீ. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. லவ் யூ டாடி. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நபரக பரபரதர பரி பரதரபா ஊரா பிரக பரபரதர சிவரக பரபரதர பரப. ஹல்லேலூயா. நன்றியப்பா பேரன்பினாலே என்னை எடுத்துக் கொண்டீ, பேரன்பினாலே என்னை எடுத்துக் கொண்டீ.
பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். பிரிந்திடாமலே அணைத்துக் கொண்டீர். பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். வெள்ளம் போல் நீர் கொல்ல வந்தும் இரண்டேகேமியா அவியை அளித்தே. வெள்ளம் போல் நீர் கொல்ல வந்தும் இரண்டேகேமியா அவியை அளித்தே. நீதாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரம் நீதாரே கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் கர்த்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சூழ்கையில் கர்த்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையான நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே, அற்புத தேவனை ஸ்தோத்திரி. உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே, என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. புயல் அடித்து அவிழ்ந்தான், கடலையும் காற்றையும் ஆபத்து என்னை ஆத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு உள்ளமே, உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லாமே. பாடல்கள் பாடிடுவேன், ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன்.
ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவே. அழைத்தல்கள் யாவையும் மகனச் செய்தே, அழைத்தல்கள் யாவையும் மகனச் செய்தே. நீச்சலிலெந்தனை மகிழச் செய்தே, நீச்சலிலெந்தனை மகிழச் செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவே. மேலோக நாடுந்தன் சொந்தமதே, இந்த உலோக நாட்டமும் குறைகிறதே. மேலோக நாடுந்தன் சொந்தமதே, இந்த உலோக நாட்டமும் குறைகிறதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயமதை நீ வாழ்ந்திடுவே, மாயமதை நீ வாழ்ந்திடுவோ. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவே. கேட்டிடும் ஜீவனுள்ள ஆனதால் ஆனந்தமே. ஜபமதை ஜபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எப்பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்பேன் இந்த நிதயமதை, ஏறெடுப்பேன் இந்த நிதயமதை. என்றும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, ஆத்துமனேஸ்வரை புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஆவியில நிறைஞ்சி ரே பிரபர பரதர ஷபர பர 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 ஓ பர 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 தன பர 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 தன. ஓ ஷாதர பர கபர பல பர தர பரி பரி பர பர பல பரி பர பர பல. ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ரே பிரக பர பல தர பர பல தர பர கபரி பரி பரி பர. ஓ ரஃப்ர பர பல பரி பல பர பரி கதட தர ஷபர பல. ஹல்லேலூயா. உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். கேளுங்க. உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிறைத்திடும். மகிமை நாடச் செய்யும், உம்மை போல் மாற்றிடும். மகிமை நாடச் செய்யும், உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிறைத்திடும். ரத்தத்தால கழுவுங்கப்பா, உள்ளே அழைத்து செல்லுங்கப்பா. உடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்லுங்க. உம்மை போல எங்களை மாற்றுங்க. உடைய மகிமையை காண செய்யுங்கப்பா. உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க. உங்க மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புங்க. அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆழத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆமீன். அபிஷேகத்தை கேளுங்க. அப்பா, அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ரப ரக பரி பல பரி கம ஏட்டு ஃபயர் ரப ரக பர பல பர பல தர பர பர தர. உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிறைத்திடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிறைத்திடும். மகிமை நாடச் செய்யும், உம்மை போல் மாற்றிடும். மகிமை நாடச் செய்யும், உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும், உம் இரத்தத்தால் கழுவிவிடும்.
Blood of Jesus. Brabara kabara bala bara bara dada bari bala bari bala dada bara. Ura braka bara bara bala dada bara dada bara shibara kabara bala dada. நன்றியப்பா. Ola bara bara kabara bala dada shibara bala dada bari bidi didi dida. Ola bara 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 kabare bala dada bara bausha bara kala dada didi didi. Hallelujah. நன்றியப்பா. ரீப்ரா பல பரி பல தட பர பர தட பர சிபரமா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நீச்சலால் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் உங்க மகிமை. உங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறியட்டும். எல்லா கட்டுகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். கடன் என்ற அந்த கட்டு எரியட்டும் எரியட்டும். இப்பொழுதே ரைட் நவ் எல்லா கடன் என்ற கட்டுகள் கடன் பாரங்கள் எரியட்டும் எரியட்டும். ஓ வரி சுமைகள் எரியட்டும். கத்தரின் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கத்தரின் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். தன்மேல் பாரத்தை வைத்து விடு. அடங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க. ஓ தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு. அடங்கி தவிக்காதே. அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? சொல்லுங்க. அவர் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு எதிராக எவனும் நிற்க முடியாது. எதுவும் நிற்க முடியாது. பாரத்தை வைத்து விடு. அடங்கி தவிக்காதே. அவரே என்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். நன்றியப்பா. Hallelujah. Thank you Jesus. ஒவ்வொருவரின் நிரப்புகிறே. Ula prabara bara kabari baladara bari bidedededededededa. Ula prabara kabara baladara bari bidededededededa. நன்றியப்பா. உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க. தேவ பிரசன்னம். ராஜாவு பிரசன்னம் போதுமையா எப்போதும். ராஜாவு போதும் எனக்கு போதுமையா.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புகிற பிரகபரபரபரி பலதரபரதரப ஊர பிரகபரபரதரபர சிவரபரபரதரப லே பிரகபரபரதரபர சிவரபரபரபர ஊர பிரபரதரபர சிவரபரகபரபரதரதர. நன்றியப்பா நிரப்புங்க. ரேப்ராகா பரபலதரபரகா பரிபலதரமஹ. ஹல்லேலூயா. கேளுங்க. ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ரேப்ராகா பரபலதர ஷபரபரபரபரதர. ஹல்லேலூயா. ரபரபரபர எபினேசரே ஆராதனை என்னுடையாளரே ஆராதனை எபினேசரே ரபரபரபரபரதர. கரங்களை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ரபரகா பரபலதர பரகபரிபே. அபிஷேகம் நகத்தடிகளை முறிக்கிறது, கட்டுகளை உடைக்கிறது. ரபரகா பரிபலபரி. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டு. எல்லா தரத்திரம் எரியட்டும் 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 எரியட்டும். எல்லாம் முடிய வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகள் எரியட்டும் 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 எரியட்டும். மைய வச்சு செய்யப்பட்ட எல்லா மாதிரிய கிரியைகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எல்லா வசிய மருந்துகள் எரியட்டும் 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 எரியட்டும். தவறான காரியங்களை ஈடுபடுத்த செய்யப்பட்ட எல்லா வசிய மருந்துகள் எரியட்டும் எரியட்டும். நல்ல அந்நிய பாஷையில ஃபயர் 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 ஃபயர். டச் டச் டச். தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க. நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொரு களஞ்சியம் நிரம்பட்டும் நிரம்பட்டும். கல்வாரி கருணையிலே காயங்களில் காடுதே கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. நன்றியப்பா. கல்வாரியிலே நீர் எங்களுக்காகப்பட்ட தியாகத்தை நாங்கள் நினைக்கிறோம். சொல்லுங்க அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. இப்படி பாடுகளுக்காய் நன்றி. நீர் எங்களுக்காய் மரித்து அடக்கப்படப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அதிசயமே இயேசுவின் தியாகம் எனிலும் இனிமை. இயேசுவின் தியாகம் ஆமீன். உங்க பிரசனத்தினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் உங்க பிரசனத்தினால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஊற்றிடுமே கனத்தினாவியே நடைய ஊற்றிடுமே கனத்தினாவியே கனமடைய
தின்னாவியே அசைவாடும் ஆவியே பிரபரபலதர சிபரபரபலதர பரபரபலபரதர சிபரபரபரபரபர நன்றிய பாரு பிரபரகவரபலபரபரபர இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப வாருமே இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே நன்றியப்பா முரபரதர ஷபர கபர பலதர பரதர நன்றிய பாரி பிரகபர பலதர பர ஷபர பலதர ஹல்லேலூயா நன்றிய பாரி பிரகபரதர ஷபர கபரதர நன்றி இயேசுவே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க வல்லமையால் அவங்கள பலத்தால் அப்பா இடைக்கட்டு கட்டுங்க ரசிக்கப்படாத ஜாதிகள் மேல அப்பா கேதாரின் ஆடுகள் மேல கோசன் ஆட்டுக்குட்டங்கள் மேல நன்றிய பாரி பிரபர கபர பலதர ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாடுகளை மாநிலங்களை மாவட்டங்களை அலைக்கழிக்கின்ற ஆவில் எரிந்து கொண்டார் காரியங்களை பேசி நாவில் எரிந்து போட்டேன் சபைகளை ஊழியங்களை ஒருமை உண்டாட்டம் நமக்கு பிரியமில்லாத ஊழல்கள் லஞ்சங்கள் அதிகார துஷ்பிரியங்கள் மாறட்டும் நமக்கு பிரியமில்லாத பாவங்கள் இச்சைகள் அப்பா வேசங்கள் விபச்சாரங்கள் இருந்து போட்டோம் சபைகளை ஊழியங்களை சுத்தப்படுத்துங்க வருகின்ற ஆயத்தப்பட்டுங்க அப்பா ஒவ்வொரு மகள்மாரை பார்ப்படுங்க அப்பா உலக மகள் தினத்தை கொண்டாடின இந்த நாளில் ராஜா எத்தனை குழந்தைகள் தகப்பனே அபிஸ்மனப்படுறாங்க தகப்பனே எத்தனை குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு பாலியல் தொழிலுக்கு உள்ளாக்கப்பட்டு எத்தனையோ பெண்களும் குழந்தைகளும் அப்பா தகப்பனே கொடூரமான தகப்பனை அரசியல்வாதிகளால் கொடூரமான அரசு அதிகாரிகளால் தகப்பனை கொடூரமான மனிதர்களால் சீரழிக்கப்பட்டாங்க சித்திரப்படப்பட்டாங்க தகப்பனை ஜாதி கொலையில் ஆணவ கொலையில் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டாங்க தகப்பனே இறக்காஞ்சங்க பெண்களை தகப்பனை மதிக்கக்கூடிய சமுதாயமா மாற்றுங்க பெண்களை அப்பா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க கிருபை இறங்கட்டும் குடும்பம் காணப்படிய விவாகத்துக்கு மாறட்டும்
உடைக்கப்பட்ட குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் அப்பா, கண்ணீரோடு துரோகம் செய்து மனைவி அழுகியோடு இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கு நீங்க நீதி செய்யுங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி செய்யுங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி செய்யுங்க அப்பா. வேலை பார்க்க இடங்கள்ல அதிக மன அழுத்தங்கள், அதிக மன உளைச்சலை கொண்டு இந்த ஒவ்வொரு தேவனுடைய நியாயத்தை இறங்கட்டும். வேலை பார்க்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாடு தகப்பனை. படிக்கின்ற கல்லூரிக்கு செல்கின்ற அப்பா தகப்பனை, தொழில் செய்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாட. தொழில் செய்கிற பெண்களை ஆசிரிங்க அப்பா. ஆட்டோ ஓட்டுற அப்பா, ஃப்ளைட் ஓட்டுற ஒவ்வொரு அப்பா தகப்பனை, ஒவ்வொரு பெண்களும் ஆசீர்வதிங்க தகப்பனை. எல்லா தொழிலையும் சிறந்து விளங்க தகப்பனை. ஓ தகப்பனை, இன்னும் பிள்ளைங்க கீழ்படி, இன்னும் பிள்ளைங்க அப்பா சிறந்து விளங்குக்கிறவை இளங்கட்டும். ஓ ரியாந்தா ராஷிகபா தபராலாக எஸ்தர்களாக எலும்பட்டும், எலும்பட்டும் துர்க்களாக தபீத்தலாக எலும்பட்டும், சந்தாரவ மரியாள்கள் போல எலும்பட்டும் அப்பா. முகமாய் பார்த்த அந்த மரியாள் போல எலும்பட்டும் தகப்பேன். உம்மோடு எப்போ சந்தித்த அப்படிவிட அனுபவங்கள் உண்டாகட்டும், 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 உண்டாகட்டும். யாகலை போல எலும்பட்டும், எலும்பட்டும் ரச்சிப்பை கட்டளிக்கிற அப்படிவிட பெண்களை எலும்பட்டும் தகப்பனை. ரீகானா ஷீகா பராக் வந்தரபா ஒவ்வொரு பெண்களை பலப்பட்டுங்க. ஊழியை அழைப்பு பெற்று தகப்பனை தரிசனம் அழைப்பு பெற்று அப்பா வெளிவர நம்ம தவிக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கு ஊழிய அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும். தடை செய்கிற ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம், முடக்கிற ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். அந்த பிள்ளைங்க எழுந்து உமக்கண்டு ஜொலிக்கட்டும், ஜொலிக்கட்டும். ஒவ்வொரு பெண்களும் உமக்கன்று உண்மையாக எழுந்து ஜொலிக்கட்டும் அப்பா. ஏசபேல் போன்ற பெண்களை எதிராக வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. மருமகள்மார்கள் கொடுமைப்பட்டன, சித்திரைப்பட்டன ஒவ்வொரு மாமியார் மீது தேவனுடைய கரம் இறங்கட்டும். மணந்திருமட்டும், மணந்திருமட்டும். நீ நியாயத்தை செய்யுங்க. பெண்களை சித்திரைப்பட்டன அப்பா தகப்பனை, மொழி மத ரீதியாக தகப்பனை, வார்த்தை ரீதியாக அப்பா, மன ரீதியாக துன்பப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கு நம்முடைய நியாயத்துக்கு இறங்கட்டும். ஆபாசம் பேசின தூஷிக்கின்ற அப்பா தகப்பனை, அப்படி கொடுமைப்பட்ட ஒவ்வொருக்குமாக தன்னை நியாயத்துக்கு இறங்கட்டும். மகள் போல நேசிக்கட்டும், நேசிக்கட்டும், நேருக்கு இது உண்டாகட்டும். எல்லா குடும்பங்களில் பிரச்சனைகள் மாறிப்பட்டும். ஏசு நாமத்தால சந்தா ராகாதான ஷீகாபா ஆந்திரபா ஓரியாந்தாரா ஷீகாபா ஆந்திரபா அப்பா தகப்பனை. மருமகள் மாமியை நேசிக்க உண்மையாக நடத்த தகப்பனே அப்பா தகப்பனே. ஓ பெண்களுக்கு பெண்கள் எதிரின்ற வார்த்தைகள் அப்படிவிட்ட சூழ்நிலை மாறிப்பட்டும். நேசிக்க ஓ அம்மாவை நேசிக்க, அவங்க மகளை நேசிக்க கிருபை இறங்கட்டும். ஏசு நாம ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களை காணப்படும். இப்படிப்பட்ட காரியங்கள் மாறிப்பட்ட ஏசு நாம சாட்சியாக மாறட்டும். குடும்பங்களில் சாட்சியாக மாறட்டும் அப்பா. சமுதாயத்தில் சாட்சியாக மாறட்டும் தகப்பனே. ரீகா நஷீகா பராக்ரபா ஒவ்வொரு பெண்களை பாதுகாத்து தகப்பனே. இனி வறட்சி கடும் நடக்கக்கூடாது தகப்பனே அப்பா. ஆணுக்கள் நடக்கக்கூடாது தகப்பனே அப்பா. பாலியத்தில் இல்லை ஈடுபடுத்தப்பட்ட ஒவ்வொரு பெண்கள் விடுதலை ஆகட்டும் தகப்பனே. அவங்க நல்ல எதிர்காலம் உண்டாடு தகப்பனே. ரீகா நஷீகா பராகாந்தபா அவங்கள தகப்பனே. போதை பழக காண்பிக்கின்ற திரைப்படங்கள் வேண்டாம் அப்படிப்பட்ட அப்பா. திரைப்படங்கள் கேன்சல் ஆகட்டும் ஏசு நாமத்தாலே. ஓ ரீஷிகா பாராஷி அந்த ராகாதா நஷியாந்தா ரியாந்தர்பா ஒவ்வொரு பெண்களை பாதுகாத்துக்கங்க. உங்க வல்லமை இறங்கட்டும், நீர் பாதுகாத்துக்கங்க, உங்க கிருபை இறங்கட்டும். இந்த நாளில் செய்திகளை எங்களோட பேசணும், உனத்தை கற்றுத்தாங்க. ஒவ்வொருவரும் தகப்பன உனக்கு 100 மணிக்கு பயன் கொடுக்க கிருபை இறங்கட்டும். தாழ்த்து எருமையாக இப்பரேஸ்வரன் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கிறிஸ்துக்கள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனி வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த அபிஷேக ஆராதனைக்கு இயேசு நாமத்தால வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட அருமையான ஒரு வேத பகுதி சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் சில வசனங்கள். ஹல்லேலூயா. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவன் துரத்திவிடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம். தாவீதுக்கு ஜீவன் நஷ்டம், அவனுடைய எப்பொழுது மரணம் வரும், யார் அவருடைய கொலை செய்கின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு ராஜாட்ட போய் பைத்தியம் போல நடிக்கின்றான். அவ்வளோ பராக்கிரமசாலி, தன்னை உயிருக்கு பயந்து அப்படி துரத்தப்பட்ட வெளியில் பாடின ஒரு பாட்டு. அவனை சுற்றிலும் அத்தனை நெருக்கங்கள், அத்தனை மரண பயங்கள், அத்தனை பயங்கள், அத்தனைமான கொடிய சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை அவனுக்கு எதுவுமே கிடையாது. எப்பொழுது மறைப்பும், எப்பொழுது யார் என்ன செய்வார்கள், யார் காட்டி கொடுப்பார்கள், யார் மூலமாக தீமை வரும், யார் நமக்கு எதிரியாக மாறுவார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, யாரை நம்புவது என்ற சூழ்நிலை, யாரை சார்ந்திருப்பது, யாரிடம் போய் உதவி கேட்பது என்ற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற மகனே மகள் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த அருமையான சங்கீதத்தில் முதல் வசனமே அவர் எப்படி சொல்றாரு, கர்த்தரே நான் எக்காலத்திலும்
ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். அவர் சுற்றிலுமான சூழ்நிலைகள் ஒரு நல்ல சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலைகள், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சிந்தனைகள் எதுவுமே அவரால் அதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கு என் சத்துருக்கள் என் தலைமயிரில் மயமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அப்படி அவரை வேட்டையாட ஒரு ஒரு நாகியை வேட்டையாடுறது போல இன்றைக்கு அப்படியான துரத்தல்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் எல்லா மிருகத்தையும் அவர் தான் படைத்தார். அவர்களையும் இன்னைக்கு வேட்டையாட ஒரு கூட்டம், இன்னைக்கு பிசாசானவன் இப்படி ஒரு சிறுமையான ஜனங்கள் மேலே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத, எதிர்த்து பேச முடியாத ஒரு கூட்டத்து மேலே இன்றைக்கு கொடூரமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே போல் இந்த வாயிலா மிருக ஜீவங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் பிசாசு போல வலு சர்ப்பம் இன்னைக்கு எழும்பி வந்து அப்படி வாரி சுட்டு கொண்டு போவது போல மொத்த இனத்தையும், கிறிஸ்தவ மக்களையும், முஸ்லீம்களையும், சிறுபான்மையின இந்த வாயிலா ஜீவங்களை அழிக்க வேண்டும் என்று சர்ப்பம் போல இன்னைக்கு பிசாசு எழுந்து வந்துள்ளான். இந்த சூழ்நிலையில் நம்ம வாயிலை எதிர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை வைத்து துதி. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எந்த காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன். என் உயர்விலும் அவர் என் கூட இருந்தார். நான் அன்னைக்கு கோலியாத்தை நான் கொன்றேன். தாவீதுக்கு சவுலுக்கு கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடினாங்க. அவருடைய ஃபஸ்ட்டு போட்டியில் அவர் ஜெயிச்சார். மிகப்பெரிய வெற்றி. அன்னைக்கு தேசமே அன்னைக்கு தாவீதை கொண்டாடியது. ஒரு அழகுள்ள வாலிபன். அந்த வாலிப நாட்களில் அவருக்கு அவ்வளவு புகழ் பெருமை வந்தது. அந்த சூழ்நிலையை அவர் துதித்தார். என்பதாக சவுலோட படையில் சேர்த்து அவரோட கூட யுத்தங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சவுலுக்கு காயமாக வரும்போது அந்த சூழ்நிலையும் அவர் ஹல்லேலூயா துதித்தார். சவுல் மேலே அஸ்தாவி வரும்பொழுது இவர் ஒரு கிண்ணறத்தை ஒரு வீணை எடுத்துக்கொண்டு பாடும்பொழுது சவுலுக்குள் இருந்த அஸ்தாவியை அலக்கழிச்சு அவர் விட்டு போனது. அப்போதும் சவுல் நம்ம விடுதலையாகிட்ட நினைக்காம அவரை கொலை பண்ண சூழ்நிலை, அந்த சூழ்நிலையும் அவர் துதித்தார். ஸ்தோத்திரம் பண்ணார். அவரை துதிக்கின்ற துதியை அவர் தன்னுடைய நாவில் எடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இதை பாட்டு கொண்டு அன்பான மகனே மகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையோ ஆண்டு துதிக்க நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரமே இல்லைன்னு சொல்லாதீங்க. தாவீது தன்னுடைய அத்தனை உபத்திரத்தை மத்தியில் அவரை துதித்தான். எக்காலம் நான் ஸ்தோத்திரம் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். சூழ்நிலையில் நம்ம காரணம் காட்டக்கூடாது. எனக்கு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு நல்ல கணவன் அமைவில்லை, எனக்கு நல்ல மனைவி அமைவில்லை, எனக்கு பிள்ளைங்க சரியில்லை, எனக்கு மாமனார் சரியில்லை, மாமனியார் சரியில்லை, எனக்கு நாத்தனார் சரியில்லை, எனக்கு மச்சான் சரியில்லை, அக்கா சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. குடும்பங்கள் இன்றைக்கு கடைசி காலத்து அன்பு தணிந்து போன குடும்பங்கள் தான். குடும்பத்தில் மிருகத்தின் ஆவி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆட்டி படைக்குது. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் அந்நிய பாச பேசுறவங்க தான், ஆலயத்துக்கு போகிறவங்க தான், காணிக்க கொடுக்குறவங்க தான், ஊழியம் பண்ணவங்க தான். ஆனாலும் சொந்த குடும்பத்தில் மருமகளே அவங்க எப்படி குடும்பப்படுத்துகிறாங்க. எத்தனையோ குடும்பங்களில் மகள் மக்கிறாக அதிகமான வன்முறை இந்த நாளில் கட்டவிழ்த்து ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்குமானால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனையான ஒடுக்குதல், எத்தனை மன ரீதியான பிரச்சனை. நான் நிறைய பெண்கள் வெளியே சொல்ல மாட்டேங்க. ஆனால் சில பெண்கள் தான் 100 1 தான் வெளியே வருகிறது. அவங்க மறித்த பிற்பாடு வருகிறது. ஆனால் உயிரோடு கூட பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்று எத்தனை குடும்பங்கள் எத்தனை சகித்து கொண்டு வாழ்ந்தாங்க. எத்தனை காரியங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாயில என்ன இருக்க வேண்டும்? எக்காலத்திலும் அவரை நாம் உயர்த்த வேண்டும். வாயிலையா எப்போது அவர் துதிக்க வேண்டும். நம்ம செய்கிற காரியம் அவர் சொல்லாரு, கர்த்தருக்கு என் ஆத்மா மேன்மை பாராட்டுகிறது, சிறுமைப்பட்டவர் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட நீங்கள் கர்த்தரை மகிமைப்பட்டுங்க. நம்ம ஒருமித்த நாமத்தை உயர்த்தும். ஹல்லேலூயா. என் ஆத்மா எப்படி இருக்குதா? கர்த்தருக்குள் என்னன்னா என்னை சுற்றி இப்படி என்னை அழிக்க நினைக்காங்க, என்னை கொல்ல நினைக்காங்க, என்னுடைய பேரை தப்பாக பேசுகிறாங்க, நான் செய்யாத செஞ்சுன்னு சொல்கிறாங்க, நான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க, என்னை தூஷிக்கிறாங்க, ஆபாசம் பேசுகிறாங்க, திரிக்கிறாங்க, அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், கொல்லுவேன், அழிப்பேன், வெட்டுவேன் என்று பிசாசு எழும்பி நிற்கான். அந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேம்படுது, நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், அவர் என் வலதுபாசம் இருக்கார், நான் அசைக்கப்படலை, அவர் என்னை ரட்சிக்கின்றார், அவர் என்னை பாதுகாக்கின்றார். வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். வடக்கே இருந்து தெற்கே இருந்து மேற்கே இருந்து கிழக்கே இருந்து வர நமக்கு ஜெயமே கிடைக்காது.
பிரபுக்கள் ரசிக்க திராணிலாம் அனுமதிக்கிறாங்க. அவங்களால முடியாது, சொல்வேன் செய்வேன் சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ராஜாவானாலும் நம்முடைய சூழ்நிலை நம்மை விடுவிக்க அந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் நம்ம கூட என்பதை அவர் அறிந்தார். அவர் சொல்லாரு, அவருக்குள் தான் என் ஆத்மா மேன்மைப்படாது. சிறுமைப்பட்ட ஜனங்கள்லாம் கேட்டு மகிழ்வாங்க. அப்போ சிறுமையான அனுபவங்கள் நமக்கு வரும்போது, நம்ம யாரோ தூஷிக்கும் போது, ஆபாசம் பேசும்போது, நம்ம கொலை செய்ய வரும்பொழுது, நம்முடைய நன்மதிப்பு கெடுக்கும் பொழுது நம்ம ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கின்றார், நான் அவர் என் மேய்ப்ப, நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் கண்மலை, என் கோட்டை, என்னுடைய துருகம், என்னுடைய கேடகம், நான் நம்புகிறேன் என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சணிய கேடகம் என்று நம்ம சொல்லும் பாட வேண்டும். ஹல்லேலூயா. அத்தனை உபத்திர மத்தியில் தாவீது ராஜா அன்றைக்கு பாடிக்கொண்டு இருந்தார். கடைசியில் அவருக்கு தான் ஜெயம் கிடைச்சவரை ஏற்ற அந்த சத்துரு சொந்த மாமனார் கடைசியில் தற்கொலை பண்ணி மறுத்தோடைய சந்ததி அழிந்து போனது. மகன் அவரும் ஒரே நாளில் மறிக்கிறாங்க. இவர் சொல்லார், என்னோடு கூட நீங்கள் கர்த்தரை மையப்படுத்துங்க, நம்ம ஒருமித்த நாமத்தை நம்ம உயர்த்தோம், எல்லாரும் சென துதிங்க, ஆண்டு துதிங்க. அவர் சொல்லாரு, நானே இவ்வளோ பிரச்சனை இருக்கு, எனக்கே இத்தனை உபத்திரம், நானே எனக்கு இருக்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, உடுக்க உடை இல்லை, காடுகளையும் மலைகளையும் என் உயிருக்காக ஓடிட்டு இருக்கேன் என்று ஒரு புலம்புல ஜனங்களை பார்த்து அவரை ஒரு கூட்டம் அவர் நீங்கள் போன ராஜா நாங்கள் உங்கள் கூட வருகின்றோம் சொல்லி அவருக்கு உண்மையான உள்ள ஜனங்கள் அவர் பின்னாடி வர்றாங்க. அந்த சின்ன கூட்டத்தை கூட்டிகிட்டு அவர் காடுகளில் மேடுகள்லாம் ஓடி ஒளிதார். எல்லார்ட்டையும் சொல்லாரு, என் கூட சின்ன ஆண்டை துதிங்க, என் கூட சின்ன கர்த்தரை மையப்பட்டுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவர் நாமத்தை உயர்த்தும். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய ஒரு நல்ல ஒரு காரியம். ஹல்லேலூயா. தேவன் அவரை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. தேவனோடு கூட அவர் இருந்தார். ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்பட்டாங்க என்று அவர் சொல்லும் போது ஆணுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்லார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நான் பயப்பட உண்மைதான். இந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயந்தேன், ஆனால் நான் அவரை துதித்தேன், அவரை தேடினேன், அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தேன். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அவர் சுற்றிலும் சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை அல்ல, முற்றிலும் பயங்கரமான சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலை. அதுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எந்த நேரத்தில் சவுல் நாளுக்கு வருவாங்க இல்லை, இங்கே உள்ள அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாரு, அந்த இடத்துல உள்ள யாரோ ஒருத்தர் சவுலுக்கு நியூஸ் சொல்கிறாங்க, இங்கே தான் தாவீது இருக்கு, இங்கே தாவீது. அப்போ யார் எதிரியாக மாறா என்று தெரியலையே. அந்த சூழ்நிலை அவர் சொல்கிறாரு, நான் ஆண்டை நோக்கி கூப்பிட்டேன், நான் ஆண்டை மையப்பட்டேன், அவரை உயர்த்தினேன். நம்ம எல்லாம் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டோம். அவர் அப்போ என்ன செய்வார், செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்குன்னே நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒரு நாளும் விற்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்முடைய ஒவ்வொருடைய வாயில் இருக்க வேண்டும். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது, எனக்கு இதை உதவி செய்யுங்க அப்பா, எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை தாங்க, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தாங்க அப்பா, எனக்கு இந்த கடன் பாரத்தின விடுதலை தாங்க என்று நாம் கூப்பிடும் பொழுது விசுவாசித்து, ஹல்லேலூயா, நாம் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கோம், அந்த காரியங்களை விசுவாசித்து நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட என்ன செய்யணுமா, ஹல்லேலூயா, நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் காற்று, அந்த கடல் அலை, அந்த மேலே அந்த நுர, அந்த காற்று தக்கதாக அது தசைகள் மாறும். அந்த மாதிரி அந்த காற்று அடிபட்டு அலைகிற அந்த கப்பல் போல இல்லாமல் நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய ரட்சகர், கர்த்தர் என் கண்மலை, என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நான் இந்த கடன் பிரச்சனையிலேயே வருவேன். அவர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க என்னை ஆசிரிப்பார். நான் கடன் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன், கொடுப்பேன். ஹல்லேலூயா. என்னை யாரும் ஆளுகை செய்ய முடியாது, நான் தான் எல்லாரும் ஆளுகை செய்வேன். அந்த வார்த்தை சொல்ல வேண்டும். நான் கீழே ஆக மாட்டேன், நான் மேலாவேன், நான் அநேக கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக வந்த பிரச்சனையும் மனிதர்களும் பிசாசு தந்திரங்களோ சூனியங்களோ பில்லியும் செய்வினைகளோ எல்லாம் எனக்கு முன்பாக 7 வழியாக எனக்கு முன்பாக ஓடி போகும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அறிக்கையிடணும். அவரை நோக்கி பார்த்த பிரகாசம் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. இந்த வார்த்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கின்ற, நான் தோற்க மாட்டேன், எனக்குள் இருப்ப ஜெய கிறிஸ்து, நம்முடைய கட்டாய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு எப்பவும் என்னை கொண்டு
எல்லா இடங்களையும் என்ன வர வெற்றி சிறக்க பண்ணி அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்காக, அவர் நாம புகழ்ச்சிக்காக அவர் என்னை தோற்க விட மாட்டார். நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன், நான் இந்த சூழ்நிலை வெளியே வருவேன், நான் இந்த கடன்லேருந்து, நான் இந்த வியாதியிலேருந்து, இந்த என்னை சுற்றிலும் காணப்படும் இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த நெருக்கம், இந்த பலவீனம், என்னை இகழ்ந்து பேசுகிற இந்த சூழ்நிலை, என் தேசத்தில் காணப்படும் இப்படியோட சூழ்நிலை நாங்கள் வெளியே வருவோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எழுப்பிலே நாங்கள் காண்போம். இன்றைக்கு காணப்படுகின்ற சூழ்நிலை மிக மிக அசாதாரணமான சூழ்நிலை. ஒரு பக்கம் மிக தீவிரமான இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பயங்கரமான வார். அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அடிக்காங்க. ஈரான் அது குட்டி நாடு, இவங்களுக்கும் அவங்கள்ட்ட இல்லை, ஆனாலும் திரும்பி அவங்கள அடிக்கிறாங்க. ஈரான் முதலாவது இஸ்ரேலை அடித்தது, இஸ்ரேல் திரும்ப தாக்கு நடத்தினது. 2 பேரும் மாறி மாறி போடுறாங்க. இஸ்ரேல்கிட்ட இருக்கிறதோட ஈரான்கிட்ட உள்ள அந்த ஏவுகணைகள் டஸ்ட் பாம் என்று சொல்கிறாங்க. ஒரு நொடியில் அன்றைக்கு ஹிரோஷிமா நாகாசாகியில் போட்டது போல மக்கள் மேலே அந்த கதிர் இயக்க அந்த கதிர் வீச்சை நினைச்சவங்களாம் அவங்க அந்த ஏவுகணைகள் செலுத்தி அது ரேடாரில் தெரியவே தெரியாதான். அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அந்த கதிர்கள் மக்களை தாக்கி உடனடியாக அவங்களுக்கு ஒரு கோமா ஸ்டேஜ் போல் புற்றுநோய் அந்த ஜனங்கள் மொத்தமாக ஒரு ஜாம்பிஸ் போல மாறி மொத்தமாக அவங்களுடைய உடல் பாதிக்கப்பட்டு மக்களே இல்லாமல் ஆயிடுவாங்க. இன்றைக்கும் பாதிப்பு இருக்குன்னு சொல்லாங்க ஜப்பான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அழிவை செய்யறதுக்கு ஈரான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. ஈரான் அவ்வளோ இருக்குது, அது இருக்கக்கூடாது, என்கிட்ட மட்டும் இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஆனால் ஈரான் யாருக்கு அடிப்பணியாமல் என்ன பாதுகாக்கணும் நான் வச்சிருப்பேன் என்று சொல்லி, இதுதான் பிரச்சனை. அதே போல் இன்றைக்கு அமெரிக்காவுடைய முக்கியமான இடங்களில் அவங்க ரேடார்ஸ் வச்சிருக்க இடங்களில் ஈரான் சென்று நேற்று நினைக்கிறேன் அத்தனை அந்த ரேடார்ஸ் எல்லாம் அழிச்சுப்பட்டது. அதனால இனிமே அவங்க எதிரி நாடுகள் மேலே லக்கு பார்த்து குறி பார்த்து எய்ய வேணுமானால் அவங்க ரேடார் கண்காணிக்க முடியாது, அவங்க பாம் போட முடியாது. சும்மா அவங்களால ஏதோ ஒரு குத்து மதிப்பாக போடலாம். மொத்தமாக அமெரிக்கன் கண்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்திட்டு ஒரு பக்கம் இப்படி பண்ண சூழ்நிலை. மத்திய கிழக்கு நாடுகளில் முற்றிலுமாக பதற்றம். துபாயில், ஐக்கிய அரபு அமீரகத்தில் எல்லா தேசங்கள் இன்றைக்கு மக்கள் பதறி போய் இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ என்று இங்கு உள்ள ஜனங்கள், நம்முடைய பிள்ளைங்க, மகன்மார்கள் நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களோ என்னவோ என்று இங்கு எல்லோருக்கும் பதட்டம். ஒரு பக்கம் இப்படியாக சூழ்நிலை, ஒரு பக்கம் பஞ்சங்கள், ஒரு பக்கம் வறட்சிகள், இன்னொரு பக்கம் நம்ம போன வாரத்தில் போன சண்டே பிளட் மூன் ரத்த நிலை வரும்போது தான் பூமி மிகப்பெரிய அழிவுக்கான ஒரு அடையாளம். ஆண்டு வார்த்தை சொல்லப்பட்ட கடைசி நாளில் சந்திரன் ரத்தமாக மாறும், சூரியன் கருப்பு கம்பளி போல மாறும் என்ற வசந்தன்படி இன்றைக்கு இயற்கைகள் ஒரு பக்கம் ஓவர் குளோபல் வார்மிங்னால பூமி வெப்பமடைந்து மழை பெய்கிற நாளில் வெயில் அடிக்கு பயங்கரமாக, வெயில் அடிக்க நாளில் பயங்கரமாக மழை பெய்யுது. சூழ்நிலைகள் மாறுகிறது. பருவ நெல்ல மாறுபாடு, காலநிலை மாறுபாடு முற்றிலுமாங்க. அதே போல் ஒவ்வொரு தேசத்துலேயும் அரசியல் ஆளுக்கு அகைன்ஸ்டாக ஒவ்வொரு நாட்டையும், எல்லா நாட்டிலையும் போராட்டங்கள், எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கே பார்த்தாலும் சமாதானம். எந்த தேசத்துலையும் எனக்கு சமாதானம் இல்லை, எந்த அரசியல் தலைவருக்கு சமாதானம் இல்லை. தேச துண்டாட, துண்டித்து போட சத்துருவானவன் யாரெல்லாமோ பயன்பட்டு யாரெல்லாமோ உள்ள எழுப்பி எல்லா தேசங்களும் இன்றைக்கி சமாதானம் எடுக்கப்பட்டு போய் குடும்பங்களையும் சமாதானம் இல்லை, தேசத்திலேயும் கட்சிகளையும் சமாதானம் இல்லை. ஒரே குழப்பத்தின் சூழ்நிலை. கடைசி நாட்களில் பூமியிலே சமாதானம் எடுபட்டு போகின்ற வார்த்தையின்படி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி வஞ்சகாவிகள் ஒரு பக்கம், யுத்தங்கள் ஒரு பக்கம், கொலைநோய்கள் ஒரு பக்கம், பஞ்சங்கள் ஒரு பக்கம், நம்ம சுற்றிலுமான சூழ்நிலை நமக்கு இப்போ சூழ்நிலை நல்ல சாதகமாக நல்லா இருக்கு இல்லை. விலைகள் ஏறிக்கொண்டே போகிறது. சாமானிய மனிதர்கள் தங்கம் வாங்க முடியாது, சாமானிய வீட்டில் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ண முடியாத அளவுக்கு தங்க நகை விலை ஏறிக்கிட்டே போகுது. அதே போல் பெட்ரோல் டீசல் விலை, அவங்க அந்த எண்ணெய் கொண்ட கப்பல்கள்லாம் அவங்க மடக்கிட்டாங்க. அவங்க பாம்பட்டினால கச்சா எண்ணெய் விலை உயரப்போகுது. இதனால் இன்னும் கேஸ் விலை நேரத்துக்கு கூடிட்டாங்க. மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சாதாரண 300-400 இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. தங்க விலை ஒரு 10 வருஷம் முன்னாடி கம்மியாக இருந்துச்சு. இந்த 10 வருஷத்தில் எல்லாமே எங்கேயோ போயிட்டு மக்கள், ஒரு சாமானிய மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் சொல்றாரு, கர்த்தரை கால் சோதரிப்பேன்,
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க. அவங்க முகம் வைக்கப்பட்டு போலே. உலகம் ஃபுல்லும் பஞ்சம். ஆனால் சாரிபாத் வீட்டில் அவனுடைய ஆசீர்வாதம். அவ தீர்க்கதரிசி கொடுத்தா பஞ்சக்காலம் முழுவதும் அவள் பிழைத்தாள். அதே போல தீர்க்கதரிசி மனைவி வீட்டில் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி தேவனுடைய தீர்க்கதரிசி போகும்போது அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனைப்படி அவர்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து எல்லாம் பாத்திரத்தை ஊற்றும் போது அவ்வளோ பாத்திரத்து எண்ணெய் கடைசியில் அவங்க அதை வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பஞ்சம்தான். ஆனால் ஈசாக்கு அங்கே தான் விவசாயம் பண்ணுறான். எல்லா இடத்துலையும் பஞ்சம், எல்லா நிலத்துக்கும் தண்ணியே இல்லை, உரம் இல்லை, செழிக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஈசாக்கு 100 மடங்கு எடுத்தானா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு போட்ட அத்தனையும் எடுத்தான். எவ்வளோ பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. தேவன் தம் ஜனங்களை பாதுகாப்பார். எந்த சூழ்நிலையிலும் நாம் எடுக்கப்பட்டு போக மாட்டோம். சொல்லணும், இந்த சூழ்நிலை என் தேசம் எப்படி காணப்படுது, யாரை நம்ப தெரியல, யாரை சார்ந்துக்கும் தெரியல, யார்கிட்ட உதவிக்கும் தெரியல, யாரையும் நம்ப முடியல. ஆமோஸுக்கு சில மடியில் பட்டு குளிருக்கு முழாக்க கூட ஆயத்தராதரு நண்பன் உனக்கு எதிய மாறுவான், காட்டு கொடுப்பான், கடைசி நாத்தை நாமத்தை ஒருவர் காட்டு கொடுப்பாங்கன்னு வார்த்தை மடி. இன்றைக்கு உண்மை இல்லை. ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, கடைசி நாட்களில் நம்பிக்கை துரோகம் இந்த வரும். கெட்டு போக நினைக்கிற அந்த ஜனத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நன்றி அறிவில்லாத காரியங்கள், நம்பிக்கை துரோகம் என்ற ஒன்று வரும்போதுதான் இதுதான் கடைசி காலத்து முக்கியமான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் வரும்பொழுது அவனுடைய வருகை மிக மிக சமீபம். ஒரு நம்பிக்கையற்ற இவங்க தான் நமக்கு எல்லான்ட்டு நம்பிக்கை நினைக்கிற அந்த மனிதரே நினைச்சவங்க நமக்கு அகெயின்ஸ்டா குடி வெட்டுவாங்க. இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக இன்னைக்கு செய்திகளை தினமும் கேட்குறோம். கணவனை மனைவி கொலை செய்து, மனைவி கணவனை கொலை செய்து, பெற்ற பிள்ளைங்களை பெற்றோர்களை கொலை செய்து, பெற்றெடுத்த மத்துவமாக சுமந்த அந்த பெற்ற கர்ப்பத்தை கனியை வீதியில் போட்டு போகுது. நேற்று ஒரு முந்தானத்து ஒரு நியூஸு, ஒரு 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 மகள் அவ ஒரு பெண் என்று சொல்றதுக்கு நமக்கு கூச்சமாக்குது. அது ஒரு பெண்ணு தான். ஒரு குழந்தை பெற்ற கையில் ஒரு குழந்தை வச்சுக்காங்க, ஒரு நாய்க்குட்டி எடுத்து செவல் அடிக்கின்றா. எவ்வளோ கொடூரமான இருதயம், மிருகமாக மாறிவிட்டுமா. அவள் மனுஷிய அல்ல, அவளுக்குள் கிரேசது பிசாசு. அவள் பிசாசாக மாறிவிட்டாள். எனக்கு ஒரு அடையாளம். அவ்வளோ கொடூரம். அதில் அந்த குட்டிகளை பார்த்தா எடுத்து கொஞ்சம் தான் தோணும், குழந்தைகளை பார்த்து. ஆனால் பெண் என்கிற அந்த எண்ணம், அவளுடைய தன்மை மாறி அங்கே அரக்கியாக அவள் மாறி. இப்படி தான் இன்னைக்கு சூழ்நிலைகள். இன்னைக்கு நம்ம சுற்றிலும் உறவுகள் இப்படி. அந்த நாளில் அவர் சொன்னார், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில், சபை தோன்றின நாட்களில் பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதுகின்ற காலங்கள் சொன்னார், இப்பொழுதும் பூமியில் அந்தி கிறிஸ்து ஆவி கிரியை செய்கிறது, அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார் என்று அவர் சொன்னது முதல் நூற்றாண்டு. ஆனால் இப்போ நம்ம வாழ்றது 21ஆம் நூற்றாண்டு. கடைசியில் நம்ம முடிவில் எட்ஜில் வந்து நிற்கின்றோம். கடைசி காலத்தில் மனுஷங்க பொய் பேசுறாங்க, தற்பெருமை, சுயத்தின் மேல் அதிக நம்பிக்கை, சுயத்தை சார்ந்தவர்கள் எங்கே தான் வீம்பு பேசுறாங்க, அகங்காரமா, துணிவா, ஒரு பசுசலத்தில் ஆண்டு உலாவின்றார் பார்க்கிறேன் என்ற ஒரு பயமில்லாமல் துணிகரம், இருமாப்பு, பரிசுத்தமே என்னன்னே தெரியல, சுப அன்புன்னு என்னன்னே இல்லை, ஒரு எதுலையுமே ஒரு இணக்கமே இல்லை, இணங்காதவர்கள், அவதூறு பரப்புறாங்க, ஆபாசம் பேசுறவங்க, பொய்யை தான் நம்புறாங்க, பொய்யை சார்ந்தவங்க, பொய் பேசுறாங்க. இப்படிப்பட்டவர்கள் விலகுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பல நபர்கள் மிருகத்தின் ஆவி பிடிச்சு மிருகமாக மாறிக்கொண்டு ஆண்டு எனக்கு ஆவியில் அடிக்கடி காட்டின ஒரு காரியம், அந்தி கிறிஸ்து வரப்போய் நடக்கணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலையில் மனுஷங்க அந்தி கிறிஸ்துக்காக மாறிட்டாங்க. அந்தி கிறிஸ்துக்கு தன்னை முழுமாக ஒப்படைத்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி எனக்கு சில நபர்கள் ஆண்டு காமிச்சார். இவங்கெல்லாம் முழுதுமாக இன்னைக்கு மிருகமாக மாட்டாங்க. மிருகத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அவங்களுக்குள்ள மனுஷ தன்மை என்று இருக்காது. அவங்க எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வாயில் ஈஸியாக முதல்ல பொய் வரும். 2வது சுய பெருமை, அவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அதே போல் அவங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்கள ஆண்டு பிள்ளைங்களை பார்த்தா எரிச்சல் வரும். இந்த 3 காரியங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக பெருமை, அதிகமாக பொய் பேசுகிறாங்க, அதிகமாக
ஜோம் பண்ணுறது இந்த பார்த்தா பிடிக்காது. மாற்றி மாற்றி பேசுவாங்க, இங்கே ஒன்று கேட்டு அங்கே பேசுவாங்க, இங்கே ஒன்று, இந்த மாதிரியான காரியங்கள் அதிகமாக செய்வார்கள். இங்கொன்று அங்கொன்று பேசுறது அவங்களுடைய வேலை. இப்படிப்பட்ட சுபாவங்கள் இன்றைக்கு ஊழியங்களையும் சபைகளையும் சர்வ சாதாரணமாக அந்த ஸ்பிரிட்டை காண முடிகிறது. மாற்றி மாற்றி பேசுறது, பொய் பேசுறது. உண்மையாக ஆண்டவர் கால் தெளிப்பட்டுனா உண்மை என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டு ஒன்று செய்யச்சுன்னா ஆண்டுக்கு ஏற்று நிற்பாங்க. தேவன் என்னப்படுறது எதுவோ, ஆராதிக்கப்படுறது எதுவோ அதற்கு மேலாக தன்னை உயர்த்தானா கடவுளுக்கு மேலே என்று தன்னை கடவுளுக்கு ஈக்குவலாக பெருமை பாராட்டாங்க. இப்படிப்பட்ட ஆவியில் இன்னைக்கு அதிகமாக கை சேருது. ஆனால் நாம் சொல்ல ஒரு வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தாங்க. நம்ம இதெல்லாம் பார்க்காம இப்படி அப்படி இவங்க சரியில்லை அது சரியில்லை என்று இன்றைக்கு அப்படி பார்த்தா யாருமே வாழ முடியாது. நமக்கு சிலுவை இருக்கிறது. நமக்காக கல்வாரியிலே உயிர் கொடுத்த ரட்சகர் இருக்கின்றார். அவர் வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார். நான் அவரை வாழ்ந்து ஒரு நட்சத்திர போல பிரகாசிப்பேன், ஜொலித்து கொண்டு இருப்பேன் நித்தியமாக. என் நேசரோடு வாழ்வேன். அவர் வருவதற்கான எல்லா சூழ்நிலையும் இன்னைக்கு நெருங்கிற்று. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிடான் கர்த்தருடைய எல்லா இடுக்கண்கள், எல்லா பிரச்சனை, எல்லா வியாதி, எல்லா பலவீனம் எல்லாத்துக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. என்னை ரட்சிக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த மோசமான உலகத்திலிருந்து, பாதுகாப்பற்ற உலகம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, யார் சொந்த உறவினர்கள், அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரி, சித்தப்பா, பெரியப்பா, யார் மூலமாக அந்த பிள்ளைங்க பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஸ்கூலில் போன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் பிள்ளைங்க பாதுகாப்புகள் இன்றைக்கு சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு ஸ்கூலில் நிறைய இடத்துல அவங்களுக்கு பாதிப்பு வருகிறது. உடன் உள்ள ஆசைகள், உடன் உள்ள மாணவர்களாக நிறைய பிள்ளைங்க ஸ்கூல் நமக்கு நிறைய இந்த மாதிரி நியூஸுப்பா நம்ம சமீப காலமாக அதிகமாக நம்ம கேள்விப்படுகின்றோம். அத்தனை யாருக்குமே இன்றைக்கு நான் நல்லா வாழ்வேன், எனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், என்னால் வாழ முடியும் என்ற ஒரு அசூரன்ஸ் கேரண்டி யாருக்கும் இருக்க முடியாது. நான் இருப்பதும் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த மோசமான சூழ்நிலையில் நம்ம உயிரோடு இருக்கிறது அவரோட கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் வியாதிகள் பெருகிவிட்டன, இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க வியாதியை அந்த இலுமினாட்டிகள் அவங்க தான் யார் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பிரச்சனையை, அரசு தலைவர்களின் பிரச்சனையை, அதே போல் வியாதியை அவங்க தான் என்ன செய்கிறாங்க, உட்காந்து பரப்புகிறாங்க என்று கிருமிகளை உற்பத்தி பண்ணுறாங்க, மக்களை கொலை செய்யணும் என்று. அதே போல் சமீப காலம் அந்த எப்ஸ்டீன் ஃபைல், சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு கற்பழித்து அவங்களுடைய சரீரத்தை தின்று, இப்படிப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே பின்பதாக தெரியும். அவர்கள் இலிமினேட் செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு பாதுகாப்பெல்லாம் சூழ்நிலை. வீட்டை விட்டு வெளியே சென்றால் நம்ம உயிரோடு வீட்டுக்கு வரோமா என்று தெரியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகின்றார், அவருக்கு அந்த நாள் அப்படி இருந்தது. இந்த ஏழை கூப்பிட கர்த்தர் கேட்டார், அவனை ரட்சித்தார் எல்லா பிரச்சனையும். அப்போ என்னை ரட்சிக்கின்ற என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். நம்ம சூழ்நிலையை பார்க்காம நபர்களை, அவங்க தப்பு செய்கிற நபர்களை குறை சொல்லாமல், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை குறை சொல்லி கொண்டு இருக்காமல், நான் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. இக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போது நான் அவரை நான் துதிச்சிட்டே இருப்பேன், அவருக்குள் என் ஆத்மீயப்பட்டோம். ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி பார்ப்பேன், நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், என்னை ரட்சிப்பார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு அறியாத காத்த நீ எட்டா உயர்த்த நான் உனக்கு கொண்டு போய் உனக்கு காண்பிப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த என்ன கதை சொன்னார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கின்றார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியாவோட வேலைக்காரன் பயந்தான். இப்பொழுது சூழ்நிலை பார்த்து அதே போல அநேகனைக்கு பயப்படுறாங்க. நிறைய பேர் வேலை போய்விட்டது. நிறைய நிறுவனங்களில் அவங்களுக்கு சரியான பணம் இல்லை என்று வேலை பார்க்கணும், வேலையை தூக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய துறைகள் உள்ள வந்தனால 100 பேர் பார்க்குற வேலையை ஒரு மிஷின் பார்க்கறனால ரொம்ப வேலை ஈஸி ஆகிட்டு. அதனால் நிறைய அந்த ஏஐக்களை உள்ளே கொண்டு வந்து மிஷின்ஸை கொண்டு வந்து மனுஷர்களை மேனுவலில் தூக்குறாங்க. இதனால் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு தரித்திரங்கள், பண வீக்கங்கள், பொருளாதாரம் அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கு. டாலருக்கு
அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலான நம்முடைய இந்திய கரன்சி ரூபாய் ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிட்டு, இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட் பயங்கரமான அடி. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் நோக்கி பார்த்து பிரகாசம் ஆடுவோம், எடுக்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர் நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம சுற்றில் என்ன செய்கிறாரா? பாலை இறங்கி டென்ட்டு போட்டிருக்கின்றார். ஒரு ஆங்கிலத்தில் வேதாமத்தை போட்டுக்கு நம்மளை சரௌண்டிங் பண்ணி டென்ட் போட்டு நம்ம கூட இருந்து நம்மளை விடுவிக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது சர்ச்சில் போகும்போது மட்டும் நம்ம கூட இருப்பார், அந்த எண்ணம் இல்லை. அவர் தெய்வாதேவனுடைய வாசலம் மனுஷங்க மத்தியில் இருக்குது. ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியில் 2 பேர் 3 எங்கே இருந்தாலும் என்ன துதிச்சாலும் என்ன என் நாமத்தை நீ எந்த இடத்த பிரஸ்தாபடுத்துறியோ 2 பேர் 3 பேரோ அங்கே நம்ம உன்னை நான் ஆசிரிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம கூட அவர் தங்கி நமக்குள் நம்மோடு உலாவி நமக்குள் வாசமான தேவன். பழைய ஏற்பாடு காலம் மாதிரி அப்போ வந்துட்டு போகலை. நம்ம வீட்டை நமக்குள் அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நமக்குள் அவர் உலாவுகின்றார். நம்மளை பார்க்கின்றார், பேசின்றார், நம்மோடு சிரிக்கின்றார். நம்ம பேசும்போது அவர் பேசின்றார், சிரிக்கின்றார், சந்தோஷப்படுகின்றார். நம்ம அழுது அவர் அழுதார், நம்ம கவலைப்பட அவரும் கவலைப்படுகின்றார். ஹல்லேலூயா. நமக்கு வழி காட்டுகின்றான், நம்மை பாதுகாக்கின்றான், நம்மை தப்பிக்கின்றார். அழகா சங்கீதக்காரன் சொல்கின்றான், ஆண்டவரே நான் எழுந்தாலும் நீ அறிவிங்க ஏசப்பா, உட்கார்ந்தாலும் அறிவிங்க ஆண்டவரே. என் முன்னாடி நீங்க இருக்கீங்க, பின்னாடி நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பாதாளத்து போனாலும் அங்கே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, பலோத்து போனாலும் அங்கே தான் இருக்கீங்க. வானத்து போனாலும் எவ்வளோ உயர்த்து போனாலும் அவருக்கு தெரியும். என் கண்ணுக்கு எதுவுமே மறைவா இல்லை. என் வாயில வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்று. அவ்வளவு அந்த மீன்மையான உறவுல நாம் இருக்க வேண்டும். சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்னை சுற்றிலும் இருக்கின்றார். எலியாவோட வேலைக்கார மாதிரி, ஐயோ நம்மளை சுற்றிலும் எத்தனையோ ரதங்களும் எத்தனையோ குதிரைகளும் எத்தனையோ இராணுவங்கள் வந்துட்டு நம்ம அழிக்கு வந்துட்டு என்று நம்ம பதறக்கூடாது. ஆண்டவர் கடைசி கால அடையாளத்தில் ஒன்று சொன்னார். இந்த பூமியில் நடக்கின்ற இந்த அழிவை பார்த்து அநேக இருதயங்கள் என்னாகுமா? கரைந்து போகும். தண்ணி போல இருதயம் கரைஞ்சு போகுமா? பயத்தில் ஒரு பயம். இது ஒரு சைன். கடைசி காலத்தில் இன்றைக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப பயம், வாகனத்தை போக பயம், வெளிச்ச இடத்துல வேலை போயிருமோ என்று பயம். ப்ரெஷர் பண்ண நமக்கு உடம்புல இன்றைக்கு 30 வயது 15-20 வயசுல ஹார்ட் அட்டாக் வருகிறது. மிக சர்வ சாதாரணமாக ப்ரெஷர். ஒருத்தர் அந்த காலத்தில் பார்த்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, என்ன வேலை பார்க்கிங்க, நம்ம எப்படி இருக்கீங்க என்று வேலை எப்படி போகுது, இதான் நம்ம பேசலாம். இந்த காலத்தில் ஒருத்தர் பார்க்கும்போது உங்களுக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, உங்களுக்கு சுகர் எவ்வளோ, எனக்கு இவ்வளோ, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா, உங்களுக்கு லெவல், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சர்வ சாதாரணமாக மாறிவிட்ட காரணங்கள். நோய்கள் பெருத்து போனது, மருத்துவமனைகள் பெருத்து போனது. பிஸ்னஸ்க்காக இன்றைக்கு நோய்களை அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே ஒரு மெடிசன் கொடுத்து அதில் வருகிற நோய்களில் அதில் அவங்க லாபம் எடுக்காங்க. இன்றைக்கு அதே போல் அநேக உறுப்பு திருட்டு அதிகமாக நடக்கிறது. ஏழை ஜனங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது பெரிய பணக்காக தேவையான உறுப்பை திருடி அவங்களுக்கு விட்டு அவங்களுக்கே தெரியாமல் கிட்னி முறைகேடு சமீபத்தில் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டோம். நிறைய காரியங்கள் இந்த மாதிரி காரியங்களில் என் பிள்ளைங்களுக்கு ஆகுமோ, என் கணவனுக்கு போகிறாங்க பைக்கில் காரில் போகிறாங்க, இதை ஆயிரமாக பயப்படக்கூடாது. சொல்லணும், கர்த்தர் தமக்கு பயந்து பிள்ளைங்களை சுற்றிலும் இருக்கின்றார். ஹல்லேலூயா. பாலைமிங்க எங்களை கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் நல்ல ரெண்டு இங்கே ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா உள்ள மனுஷன் தான் ஆக்கிவான். ஹல்லேலூயா. நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. உங்க சூழ்நிலையில பிரச்சனையோ பயமோ வியாதியோ, நான் இவ்வளோ ஜோமெண்ட்டை கத்த கேட்கல, நான் இவ்வளோ காணி கொடுக்கேன், இவ்வளோ உபாசக்கேன், இவ்வளோ சர்ச்சை போறேன், புலம்பாதீங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், என் கூக்குரலை கேட்கிறவர். ஆகார் கூக்குரலை கேட்டார், அவர் கண்ணீரை கண்டார், அவளுக்கு நேரிட்டு கட்டிட்டார். அவர் என் கண்ணீரை காண்கிறவர், அவர் என்னை காண்கிறவர், என் ஜெபத்தை கேட்கக்கூடாது. அவருடைய காது ஒரு நாளுமே வந்தமாங்களே ரட்சிக்கட கையில் குறுகி போகவே இல்லை. அவருடைய வல்லமையில போய் நீட்டப்பட இருக்கிறது. அவரால் இந்த பூமியில் இன்றைக்கு அநேகர் அரசியல் இப்படியான மோசமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா என்று அநேகர் புலம்புறாங்க. ஆண்டவரே சிறுபான்மை ஜனங்களை கொடூரமாக அடிக்காங்க, துன்பட்டாங்க, கொலை செய்கிறாங்க. மணிப்பூர் இன்னும் பற்றி 2 வருஷம் மேலாக சிறுபான்மையின ஜனங்களை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று பிசாசு எழும்புகின்றார். ஏனென்றால் இந்த பூமி ஆண்டவர் ஹல்லேலூயா அவர் 1000 வருஷம் இந்த பழைய பாவ பூமி அவர் அழிச்சிட்டு பொதுவாக உண்டாக்கும் பொழுது 7 வருஷத்துக்கு அப்புறமாக பிசாசுடைய தூதர்களை நரகத்தில் போட்டுட்டு
அவர் பிள்ளைங்க இந்த பூமி ஆளப்படுறாங்க பிசாசு அறிந்து அவங்கள ஆளுகை செய்ய விடக்கூடாது. அவன் எப்போ அவன் எதை எஸ்டிமேட் பண்ணுறான்னா அந்த 1000 வருஷம் ஆசாச்சு அவன் ஆளப்படுறான். அதை செய்ய விடாமல் அவங்க விசுவாச சோதிக்கப்பட்டு ஆணுடைய விசுவாசத்தை அவங்க விலகி போக வேண்டும் என்று அவங்க இன்னைக்கு மனதளவில் மன ரீதியாக இன்றைக்கு அநேகமான தாக்குதல்கள், 2வது தான் சரீர ரீதியாக. ஆனால் அதிக அளவில் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், குடும்பங்களையும் ஊழியங்களையும் சபைகளையும் இன்னைக்கு சமயத்தில் நடக்கிற காரியங்கள் மன ரீதியான தாக்கம் அதிகமாக நடக்கிறது. வெளியில் செல்லாமல் எவ்வளோ யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், பெட்டிஷன் பண்ணாலும், அலைஞ்சாலும் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் யாருமே கொடுக்க முடியல. யாரையும் தடை செய்ய முடியல. யாரை பார்த்தாலும் அடிக்கிறாங்க, யாரை பார்த்தாலும் திட்டாங்க, ஆபாசம் பேசுகிறாங்க. இன்றைக்கு கடைசி காலங்களில் அவர் சொன்னார், பரியாசக்காரங்க எழும்பாங்க, பரியாசம் பண்ணுறவங்க. இது கடைசி கால அடையாளம். யாருனாலும் தூஷித்து ஆபாசம் பேசி ஒரு கெட்டவன் செய்யக்கூடாது. நீ எப்படி சொல்லன்று அவங்கள அவ்வளோ ஒருத்தவங்க பண்ண தவற சுட்டி காட்டினா அவங்கள நீ என்ன சொல்லன்னு சொல்லி கோடிக்கணக்கில் அவங்கள ஆபாசமாக பேசுகிறாங்க. மனசாட்சி விற்று போட்ட மிருகங்கள் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் அல்ல. இந்த பூமியில் மிருகத்தை ஊற்றப்பட்டு பகல் சென்று போயிட்டு இரவு சொந்தமாயிட்டு அந்த காரங்களுடைய சக்தி அதிகரிக்குது. நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய இடம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் வெக்கப்பட்டு போகல. நீங்கள் வானத்தை நோக்கி பாருங்க, எப்படி அவர் மறுத்த 3 நாள் உயிரோடு இருந்துச்சு போய் 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமாய் கடைசி சொன்னார், அவங்க முன்னாடி மேகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் அப்படி அவரோடு கூட அவரை போல் மாறி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த நாள் மிக சமீபம். இல்லையா? அந்த வருகை நாளை நாம் நினைவு கொண்டு வரைக்கின்ற ஆயத்தம் அந்த சூழ்நிலையை கண்டு கலங்காம, பிரச்சனையை கண்டு புலம்பாம, தாவீது சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதித்து கொண்டே இருங்க. நமக்கு அவர் வருவார் அழைத்து செல்வார். பொம்மா நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இக்காலத்திலும் நாங்கள் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபையை ஊற்றுங்கப்பா. நீர் எங்களை சுற்றி அப்பா வேலை அடைத்திருக்கிறீர். பாளையம் இறங்கி எங்களை விடுவிக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் இடுக்கண்களுக்கு எல்லாம் எங்களை நீங்களாக்கி நீர் ரட்சிக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை எல்லாம் நீர் சுமந்திருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வரவிருந்த பெரிய அழிவுக்கு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்கள் ஆக்கி மீட்டீரே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ள தாளத்தில் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ரே பிராகா ஃபராபாலாபா. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னத்திலே நாங்க இருக்க, உங்க துதிச்சிட்டே இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. உங்க துதியின் சத்தம் எப்போதும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அது கேட்டுட்டே இருக்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பிட்டே இருக்கட்டும். தேவ அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பிட்டே இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.